ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை, ஒரு பலம் இருக்கு. நம்ம படம் வெளியே வந்தா நம்ம ஒரு எதிர்ச்சியா இருக்கும். அதை நம்பிதான் இத்தனை தொழிலாளர்களும் இத்தனை கலைஞர்களும் இந்த படத்துக்காக நாட்கள் பல வருஷங்கள் தேவை பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அதிகம் வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். சார் ஒரு நிமிஷம் சார். திருமலை சார் அவர்கள் சவுந்தரராஜன் சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். திரு சுபாஷ் சந்திர போஸ் சார் அவர்கள் சில வார்த்தைகளை பேசுகிறார் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கெட்டவன் இந்த பெயரெடுத்த நல்லவன் தான் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பா நம்ம தயாரிப்பாளர் பால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். சார் ஆக்சுவலா நீங்க உண்மையிலே நீங்க தான் இப்ப பேசணும். ப்ரொடியூசர் சார் அவர்கள் சில வார்த்தை பேசுமாறு அங்கே நினைக்கிறேன். அனைத்து பிரஸ் மீடியா மக்களுக்கும் நன்றி. வந்த எல்லாருக்கும் நன்றி. அனைத்து பிரஸ் மீடியா மக்களுக்கு நன்றி. வந்த எல்லா பெரியவங்க எல்லாத்துக்கும், எல்லா தயாரிப்பாளர் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலா இது வந்து மகத் வந்து இப்ப வார்த்தாரன்னு சொல்லி 7 மணி 8 மணி வரை நிக்க வச்சு அவர் வந்து இப்ப கடைசி அவர் டாக்குமெண்ட் அமைச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு. நாங்க வந்து 15 லட்ச ரூபாய் அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம். சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்காரு. நான் வந்து அவருக்கு சைன் பண்ணணும் டாக்குமெண்ட் அமைச்சிருக்கேன். ஏற்கனவே அவர் வந்து 2021 நாங்க வந்து படத்தை இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வரால. அவர் 6 மாசம் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா சார் ஷூட்டிங்ல ஒரு முதலுக்கு கெஞ்சி கொடுத்தாரு, கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து 15 லட்சம் சம்பளம் கொடுக்கும் போது எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருவேன்னு சொல்லிட்டு அவரு அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வந்து வெளியே வந்து நிக்கிறாங்க. சார் இப்ப வந்து எல்லாரும் அனுப்பிச்சாரு. மகத் சார் ஐஸ்வர்யா எல்லாரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா நான் ஒரு டாக்டர் சைன் பண்ணுவேன். இப்படி ஒரு இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மகத்து பண்றான். என்கிட்ட சொல்றான் அவன் வந்து படத்தை நான் முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு இதை வெளியே இருக்க மாட்டேங்கிறான். அவன் எப்படி பேசுறான்னு எனக்கு புரியல. அவன் நம்பிதான் நம்ம படம் பண்றோம். ஒரு ஹீரோ போய் படம் பண்றோம். ஹீரோ கடிதம் கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்றோம். எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் அதான் தேவையில்லாத வார்த்தை விட்டுட்டு இருக்காரு. இது என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது இதுக்கு ஏதாவது என்னால நானும் ரொம்ப அன்லிமிட்டடா போயிட்டு ரொம்ப 2 வருஷம் இதுக்கு முன்னாடி லாஸ்டா சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணாரு. இப்ப பாத்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி 30 நஷ்டம் சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு 1.5 வருஷம் ஆகி போச்சு. இந்த படத்தை வந்து ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டு இருக்கேன். சென்சார் கொண்டு எடுத்து கொடுத்தா சென்சார் கட்டத்தை கொண்டு போய் காமிச்சோம்னா அதை பார்த்துட்டு ஒரு பஞ்சாயத்து பண்றாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அவ்வளவு வேலை பார்க்கறாங்க. எனக்கு என்ன ஒரு ட்ரை பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாம வச்சிருக்கோம். ஏன்னா அந்த பாட்டை சிம்பு சார் வச்சு பாடி இருக்கோம். இப்ப அந்த சாங் ரிலீஸ் பண்ணல. இப்ப ரிலீஸ் பண்ணா அப்புறம் 30 டஸ்டர் நாங்க கொடுக்குறது. நாங்க என்ன அவ்வளவு பேர் தயார் பண்ணலாம். நாங்க ஃபர்ஸ்ட் நான் 2006 படம் பண்ணேன். கலிகால் படம் பண்ணேன். ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணோம். பாலாங்க வச்சு பண்ணோம். அந்த படம் எங்களுக்கு ஒரு சின்ன சில பெருசா நாங்க சம்பாதிக்கல. இப்ப 2020 எடிட்டிங் படம் பண்ணோம். கோவிட் டைம்ல இந்த படம் பெருசா போகல. சரி ஓகே 2 போச்சு. இப்ப மறுபடியும் இந்த படம் தான் நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள் இல்ல அந்த ஐஸ்வர்யா தான் அவங்க அதுக்கு மேல என்ன பேசுக்கு எதுக்கு வரான்னு ஒருத்தையும் நல்லா பேசுவாங்க. அவர்கிட்ட அவங்க இஷ்டத்துக்கு இது பண்றாங்க. இப்ப நாங்க என்னதான் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்க வந்து சங்கத்திலயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு ஆன்சர் வர மாட்டேங்குது. எனக்கு இதுக்கு மேல என்ன பேசணும்னு தெரியல. பட் வந்தது இல்லை நன்றி. நான் ஆக்சுவலா வந்து மகத் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன். மறுபடியும் எல்லாம் இது பண்றாங்க. இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு காடியெல்லாம் நீங்க செலவு பண்ணி உட்காந்து பண்றோம். வராதுக்கு என்ன ஆன்சர் பண்ண தெரியல. தேங்க்யூ. எனக்கு இது மாதிரி சொல்ல ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். இந்த படம் எனக்கு ஆக்சுவலி வந்து டைரக்டர் இது தெரியாது. என்னோட தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது கண்டிப்பா வந்து திருமண கூட்டாளி அதுக்காக வந்தோம். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா மகத்தை எனக்கு ரொம்ப தான் இந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள், இந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள்.
அதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றது வந்து ரொம்ப பெரிதான விஷயம். அதாவது அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு ஒரு பெயினோட அந்த டேரக்டர் நீ பார்க்கும்போது எவ்வளவு எமோஷனலா இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்டிப்பா வந்து ஒரு ஹீரோ நம்ம எந்த நடிகரா இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், வெளியே இருக்கலாம், பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம். ஆனா அந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு, அந்த படத்தை விஷயத்தை கொண்டு வரதுக்கும் கண்டிப்பா ஒரு நடிகர் வந்து வரணும். கெட்டவன் நினைக்கிறீங்க நீங்க தயாரிப்பாளர் மகன், அவன் நல்லவன் தான். அதே மாதிரி நல்லவன் நினைக்கிற கெட்டவன் நினைக்கிற மகத்தை ஒரே ரீசன் இருக்கும், அவரும் நல்லவன் நீங்க நினைச்சுக்கீங்க. இந்த டைட்டில் மாதிரி தான். சோ நல்ல டைட்டில் இது. இங்க வந்து கெட்டவன் பேரெடுத்த நல்லவன் எழுதி வச்சிருக்காங்க. இங்க எல்லாருமே வந்து நல்லவன் இருக்க முடியாது. நல்லவனை மட்டும் இருந்துட்டா அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாம போயிடும். கெட்டவன் அவனை போய் கெட்டவனா இருந்தாதான் ரொம்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலயும் பேர் வாங்க முடியாது. அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, டைட்டில் நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு ஆர்டிஸ்டா நான் ஃபீல் பண்றது என்னன்னா, ஒரு ப்ரொடியூசரா ஃபீல் பண்றது என்னன்னா, இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஆர்டிஸ்டா கோஆர்டினேஷன் பண்ணிருக்கணும்ன்றது என்னோட எண்ணம். சோ மகத் இனிமே அடுத்த இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு நீங்க வந்து எல்லாரும் வெளியில போய் தீர்த்துக்கிட்டு எல்லாரும் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பா வரணும்ன்றது வேண்டும். ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பா கூன் சுரேஷ்க்கு வாழ்த்துக்கள். கூல் சுரேஷ் வந்து நான் 2-3 எபிசோட் பார்த்தேன். எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு இமேஜ் வந்து கூல் சுரேஷ் வேற. ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து கூல் சுரேஷ் வந்து எல்லா மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாரு, எல்லாரும் வீட்லயுமே இடம் பிடிச்சிட்டாரு. சோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப காமெடியா எல்லா இடத்துலயும் வேற மாதிரி எல்லாம் ரொம்ப அனுப்பிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்ப கூல் சுரேஷ் ஒரு செட்டிலான ஒரு ஆளுங்க ஒரு விஷயம். கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சோ ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த படம் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து எல்லாருமே சின்ன படங்கள் வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது. படம் எடுத்தாலும் ப்ரொடியூசர் எடுத்தாலும் பெரிய படம் தான். சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் முக்கியம். கண்டென்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா போயிடும். சோ வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். திரு ஆதித்யா கபீர் அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஜாலியா ஒரு ஃபங்க்ஷனை பாருங்க, சோகமா ஒரு ஃபங்க்ஷனா அது அவங்களோட வழிதான். அது ப்ரொடியூசர் அவரு இவ்வளவு பணம் போட்டு படம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அத்தனை வருஷம் உழைப்பு. ஸோ அவருடைய எழுத்து தான் ஒரு ஆர்டிஸ்ட் உருவாக்குது. ஸோ அவங்களோட வழி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. பேனர்ல போட்டோல இருக்க யாரும் வரல, ஆனா இந்த ப்ரொடக்ஷன் பேனரை பார்த்தா இவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. அது வந்து எனக்கு பிரபுராம் அண்ணா வந்து எப்படி சொல்றது, ஒரு சின்ன தம்பி பிரபுமார் தான் எப்பவுமே இருக்காரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுட்டே இருக்காரு. குஷ்பு மேம் வந்து கூப்பிட்டு அந்த பாட்டு போவார்ல, அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட ப்ரொடியூசர் அடி அவங்க வரல, அந்த மாதிரி பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு நிறைய பேர்கிட்ட. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஹீரோவா நிப்பாருன்னு நினைக்கிறேன். டீசர் நல்லா இருந்தது. நீங்க எல்லாரும் யாரு வேண்டாலும் வரலனாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் போய் ரீச் ஆகும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரியதர்ஷினி மேம் உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். and my sincere thanks to all the dignitaries on stage. Friends, இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் because I suddenly got a phone call one day from director Prabhuram and producer Paul sir. அவங்க சொன்னாங்க that ஒரு பார்ட் இருக்கு, ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பார்ட் நீங்க பண்ண நல்லா இருக்கணும். So actually only one day தான் ஷூட் பண்ணேன். ஆனா அந்த one dayல ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் பண்ணிருக்கேன். Thanks to the help of Prabhuram sir and Paul sir. And இந்த படத்துல வந்துட்டு நான் ஆக்ட் மட்டும் பண்ணல. I got so many new friends and I feel like ஒரு ஃபேமிலியா வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து என்னதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க டப்பிங் பண்ணறதுக்கு. ஸோ ரியலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த படம் வந்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க பிகாஸ் நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா கண்டிப்பா இருக்கும்.
I wish Mahat and all the other actors, Adam Sashi, great friend, so many other people who worked on this project, and Neeraj Ravi sir is not here today. அவரும் ஒரு பியூட்டிஃபுல் போர்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ so much.